நம் முன்னோர்கள் கையில் உப்பு கொடுக்க கூடாது என்று சொன்னால் அதை பலர் மூட நம்பிக்கை என நினைத்து ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் இது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. இதில் நம் பாரம்பரியம், அறிவியல், உளவியல் மற்றும் ஆயுர்வேதம் ஆகிய அனைத்தும் இணைந்துள்ளன. பாரம்பரியமாக உப்பை லட்சுமி தேவியின் ரூபமாக கருதுகிறார்கள். அதனால் உப்பை நேரடியாக கையில் கொடுத்தால் வீட்டின் செல்வம் வெளியேறி உறவுகளில் விரிசல் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் உப்பு ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் பொருள், அதாவது அது சுற்றியுள்ள ஈரப்பதம் மற்றும் நுண்ணுயிர்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது. உப்பை கையில் வைத்தால் கையில் உள்ள வியர்வையுடன் சேர்த்து கண்களுக்கு தெரியாத கிருமிகளையும் அது உறிஞ்சிக் கொள்கிறது. அந்த உப்பையே சமையலில் பயன்படுத்தினால் அந்த கிருமிகள் உடலுக்குள் சென்று ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஆயுர்வேதத்தின்படி உப்பு பிராண சக்தியையும் உறிஞ்சும் தன்மை கொண்டதாக கூறப்படுகிறது. நம் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல், கோபம், துக்கம், பொறாமை போன்ற உணர்வுகளையும் அது உட்புகுத்திக் கொள்கிறது. அதனால்தான் திஷ்டி எடுக்கும் வழக்கம் உள்ளது. எனவே எதிர்மறை ஆற்றலை பரிமாறாமல் இருக்க உப்பை கையால் கொடுக்காமல் ஒரு தட்டில் வைத்து வழங்க வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தினர்.